ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் லாஸ்ட் மினிட் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான இந்த அவல் கேசரி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இதில் அவலை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். நான் இங்கே தின் அவல் தான் எடுத்திருக்கேன். 2-3 நிமிஷம் கலர் மாறாமல் வறுத்துடலாம். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அவல் பவுடர் தயாராக இருக்குது. இப்போ நம்ம ஃபுட் கலர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் கொதித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு வடிகட்டியில் இதை வடிகட்டிடலாம். நமக்கு எல்லோ கலர் கிடைச்சிருக்கு. இப்போ இதோட கொஞ்சமாக சர்க்கரையும் ரோஸ் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். எல்லா ஷாப்லேயும் ரோஸ் எசன்ஸ் கிடைக்கும். நமக்கு மஞ்சத்தூள் வாசனையெல்லாம் வராது. நமக்கு இப்போ ஃபுட் கலர் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நெய்யை நல்லா உருக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக சேர்க்க முடியும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துடுறேன். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். இந்த அவல் கேசரி கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பலகாரம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் அளந்து வைத்திருந்த தண்ணியை விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நான் கொடுக்கப்பட்ட அளவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பொடித்து வைத்த அவல் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் 2-3 நிமிஷம் நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த அந்த நெய்யை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லோ ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ எல்லோ கலர் கிடச்சிருக்கு. இப்போ இதோட அப்பப்போ உருக்கி வச்சுருந்த நெய்யும் விட்டுக்கலாம். இதுக்கு எனக்கு 1/4 கப்பு நெய் கரெக்டாக இருந்தது. நம்ம நெய் விட இந்த கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பலகாரம் இந்த அவல் கேசரி. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த கேசரியை செஞ்சு இறைவனுக்கு படைக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணும்போது நெய்யையும் சேர்த்துக்கிறேன். நமக்கு சுவையான அவல் கேசரி தயாராகிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த குயிக் ரெசிப்பியை நீங்கள் பண்ணி கடவுளுக்கு நைவேத்தியமாக படைங்க. டேஸ்ட் அபாரமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாஸ்ட் மினிட் ரெசிப்பியில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது மினி தட்டை. கிறிஸ்பியான தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடிச்சிடலாம். இப்போ காரத்திற்கு மிளகாய் வத்தலும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம். வேர்க்கடலையை ஒன்றும் பாதியமாக நம்ம பொடிச்சிக்கலாம். இந்த தட்டையில் இந்த வேர்க்கடலை சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈஸியாக செய்யக்கூடியது இந்த மினி தட்டை. இப்போ பெருங்காய கட்டியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பெருங்காய தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ முதல்ல அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு. இதை நல்லா சலிச்சிக்கலாம். அரிசி மாவெல்லாம் வறுக்க வேண்டாம் முறுக்கெல்லாம் செய்யும்போது. அதனால் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சலித்து நம்ம தட்டை முறுக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ரெண்டுத்தையும் நல்லா சலிச்சிட்டோம். இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மிளகாய் வத்தல் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம பெருங்காய் கட்டியை நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். அந்த தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையோடு இருக்கும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் துருவல். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. இப்போது சூடான எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே கீ பட்டர் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. எண்ணெயை நல்லா சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். அப்பப்போ இந்த பெருங்காய தண்ணியும் விட்டு நம்ம நல்லா இந்த மாவை பிணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ முதல்ல இந்த காரம் உப்பெல்லாம் நல்லா மாவில் இறங்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மினி தட்டை. ஈஸியாக செய்யக்கூடியது. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் இது செஞ்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணலாம். இப்போ நம்ம பொடித்து வைத்திருந்த இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருப்பியும் தண்ணி விட்டு நம்ம இந்த மாவை பிணைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் கொஞ்சமாக பெருங்காய தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பிணைஞ்சி மாவை ரெடி பண்ணிடலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த தட்டை. செய்கிறதும் ரொம்ப ஈஸியான முறையில் நான் செஞ்சுருக்கேன். இப்போ முதல்ல ஒரு கவர் எடுத்துக்கிறேன். இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் ஒரு பெரிய கவர் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியான முறையில் நம்ம செய்ய முடியும். இப்போ தட்ட ஆரம்பிச்சிடலாம். இது மேலே இன்னொரு கவர் வச்சு நான் இந்த தட்டையை தட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு அளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும். ரொம்ப திக்னஸ் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மூடி வச்சு நம்ம ஈவனாக இந்த மினி தட்டையை ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தால் பெரிய கவரில் தட்டி இந்த மாதிரி சீக்கிரமாக நீங்கள் மாவை ரெடி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுப்பில் எண்ணெயை வச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா காயணும். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போது ஒரு தட்டையாக போட ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். அப்போ தான் தட்டை வந்து ஈவனாக வேகும். நல்ல மொறுப்புடனும் இருக்கும். எனக்கு வந்து இந்த ஒரு கப்புக்கு 20லேருந்து 25 தட்டை கிடச்சிது. ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடிய இந்த லாஸ்ட் மினிட் ரெசிபி. டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும். இப்போ பொன்னிறம் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம தட்டை பண்ணிடலாம். சவுண்டு நல்லா வந்தது பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் இந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு படைங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி.